நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் நிலைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் நிலைத்து உயிரான இறைவனில் கலந்திடவே. பாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. பாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. கிறிஸ்துவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாகவும் திருத்தொண்டர் சார்பாகவும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி எல்லா சூழல்களிலும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய அருட்கரம் என்றும் நம்மோடு இருக்கிறது என்பது உண்மை. அது நாம் ஒவ்வொருவரையும் எந்த அழைத்தலுக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த அழைத்தலில் நிச்சயமாக இருக்கிறது. அழைப்பும் பொறுப்பும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அழைத்த இறைவனுக்கு ஏற்றபடி நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டுவோம். தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. அனைவரையும் ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பங்கள் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஊசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவருக்கும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகள் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உம் பெயருக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில்
உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ, என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீ திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் பின்னே பாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் இயேசு கனஸ்திரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க வலைகளை போடும் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றோம் என்றார். அப்படியே அவர்கள் செய்ததும் பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளை சைகைகள் காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்கள் வந்து 2 படகையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை முழுகும் நிலையில் இருந்தன. இதை கண்டு சீமோன் பேதுரு இயேசுவிடம் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போகிவிடும் என்றார். அவரும் அவரோடு இருந்தவர்களும் அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான சபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீர் மனிதரை பிடிப்பவராவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, வருடத்தின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்க உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அழைப்பும் பொறுப்பும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் இன்று நம்முடைய சிந்தனையை தூண்ட ஆண்டவர் அழைக்கிறார். 3 வாசகங்களும் ஒரே கருத்தைத்தான் மையப்படுத்தி பேசுகின்றன. அழைப்பை பற்றி அல்லது அழைத்தலை பற்றி என்று கூறலாம். அழைப்பும் கொடுத்த பொறுப்பும் என்று இவை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசையா கனவின் வழியாக அழைக்கப்பட்டார். நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகிறார். பொறுப்பு. திருத்தூதர் பவுல் காட்சி வழியாக உயிர்த்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற பொறுப்பு பெறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பேதுரு மீன்பிடி நிகழ்வு வழியாக ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்படுகிறார். நீ இனி மனிதர்களை பிடிப்பவராவாய் என்று அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அழைப்பு பொறுப்பை தருகிறது. அழைப்பவர் இறைவன். பொறுப்பு நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கான கருவிகளாக நம்மை மாற்றுகிறார். இதுதான் நம்முடைய பொறுப்பு. சற்று விரிவாக பார்ப்போம். நற்செய்தி அறிவிப்பவர்கள் அல்லது இறைவனது திருவுளத்தை வெளிக்கொணர்கிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்.
அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தங்களை தகுதியற்றவர்களாக பாவிகள் என்று எண்ணுவது இயற்கையாக எழுகின்ற ஒரு எண்ணம். எதற்காக இந்த தகுதியற்ற நிலை ஏற்படுகிறது என்றால், அச்சம் அல்லது ஒரு விதமான பயம், என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்ற ஒரு சிறிய நெருடல். இதைத்தான் விடுதலை பயண நூல்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் மோசே வழியாக நாம் இதை பார்க்கிறோம். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். பார்வோன் மிகப்பெரிய அரசன், அவனிடம் எப்படி செல்வது என்று சற்று தடுமாறி போகிறார். ஆக இந்த யதார்த்தமான இந்த அச்சம், பயம் அழைத்தலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்தை தருகிறது. இறைவன் அவர்களுக்கு ஊட்டமளித்து உற்சாகம் தந்து உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பயத்தையும் அச்சத்தையும் மாற்றுகிறார். அப்படி மாறியவர் தான் எரேமியா சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 1வது 18-19 வசனங்களில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயா அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிரான அரண்சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். எல்லாருக்கும் போய் நீ இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும், இறைவனுடைய திருவுளத்தை அறிவிக்க வேண்டும். எல்லோரும் யாரையும் விடலை, எல்லாரும் A to Z அனைவரையும் உள்ளே தள்ளுகிறார். பயந்தவருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்களால், ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருகின்ற அச்சாரம். இதைத்தான் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே மிக அழகாக சொல்லுகிறார். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? யோவான் எழுதிய நற்செய்தி 4:34. இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. ஆகவே அந்த அளவிற்கு உணவு என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடியவர் அந்த இறைவன். அவர்தான் எனக்கு எல்லாம் செய்கிறார், அவரோடு தான் நான் இணைந்து எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும், அஞ்சாதே, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். புனித பவுலடியாரும் இதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று. ஆக கடவுளையே, இறைவனையே நம்பி இறை துணையோடு இந்த அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த அழைத்தலையும் பொறுப்பையும் புரிந்து கொண்டவர்களுக்கு இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அவர்களை பயிற்றுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு உறுதி அளித்து அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அதாவது அவருக்கு பிறகு அந்த விழுமியங்களை, இறை பணியை அவர்கள் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த உணவாக மாறக்கூடிய இறை வார்த்தை, விழுமியங்கள் தன்னுடைய வாழ்வாக மாறக்கூடிய அளவிற்கு, நான் யோவானில் படித்து காட்டியதைப் போல அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொறுப்போடு செயலாற்ற அவர் அழைத்திருக்கிறார். இதுவரை நான் சொன்னது விவிலியம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இந்த அழைத்தலை பெரும்பாலும் எல்லோரும் சாமியாராக போகணும், சிஸ்டராக போகணும், இதுதான் அழைத்தல் என்று நினைக்கிறோம். திருமணத்தில் இருப்பதோ அல்லது தனியாரத்தில் இருப்பதோ அழைத்தலாக நாம் நினைப்பதில்லை. அது அல்ல வாழ்வு. எதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறாரோ, எதை இறைவன் நமக்கு தருகிறாரோ அதுதான் வாழ்வாக அமைய வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே நம்முடைய குழந்தைகளை அதற்காக அழைத்தலை பற்றி, அது இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அவர்களுக்கு தெளிவானதை சொல்லித்தர வேண்டும். எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை அவர்கள் தேர்ந்தெடுத்த பிற்பாடு இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு என்றும் இருக்கும். சும்மா விளையாட்டாக
இங்கே என்னுடைய அறைக்கு அலுவலகத்துக்கு வரக்கூடிய சிறிய குழந்தைகளை பெற்றோரோடு வைத்து கொஞ்சம் கையை காட்டுங்க, எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பொய் டூப்பு, சும்மாவாது கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் தருவதற்காக, நீ சாமியாராக போவ, நீ சிஸ்டராக போவ அப்படின்னு சொல்லி 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கீழே படிக்கிற பிள்ளைங்களை கையை காட்ட சொல்லி நீ கோவப்படுவ, இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ண, இதெல்லாம் யதார்த்தமாக எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா அப்படியே சொல்கிறீங்க ஃபாதர், கரெக்டாக சொல்கிறீங்க ஃபாதர், இவன் கோவக்காரன் தான் ஃபாதர், அழுதே சாதிக்கிறான் ஃபாதர், இதெல்லாம் யதார்த்தமாக குழந்தைகள்கிட்ட இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து கடைசியில் அப்படி இப்படி கையை உருட்டி, இந்த பையன் சாமியாராக போவோம் போல இருக்கே, இந்த குழந்தை துறவியாக போகும் போல இருக்கே அப்படின்னா, ஃபாதர் நான் ஃபாதர் இவ்வளோ நேரம் கரெக்டாக சொன்னீங்க ஃபாதர், நல்லா இருந்துச்சு ஃபாதர், ஆனால் இவன் சாமியாராக போவான் சிஸ்டராக போவான்னு சொல்கிறீங்களே, அதுதான் ஃபாதர் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிமா. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு பெரிய இன்ஜினியராக அங்கே போவான் இங்கே போவான், ஏரோநாட்டிக்கெலாம் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீங்கள் பொசுக்குன்னு சாமியாராக போவான்னு சொல்கிறீங்களே ஃபாதருங்கிறான். ஆக இந்த அழைத்தலில் சாமியாராக போவாங்கிறது இப்போ இந்த காலத்தில் ஒத்து வருமா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஏன் வேண்டாங்கிறீங்க ஒரே பையங்கிறதுக்காகவா? இப்போலாம் திருச்சபையில் மாற்றிக்கிட்டாங்க எல்லாம். நம்ம கடைசி காலத்தில் உங்கள் பையன் கூட நீங்கள் இருக்கலாம், அவனோடையே இருந்து நீங்கள் இறுதி வரை அவர் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் கூட, இருந்தாலும் வேண்டாம் ஃபாதர், அவனுக்கு விருப்பம் இருந்தால் போட்டும் ஃபாதர், அவனுக்கு அப்படிலாம் இருக்காது ஃபாதர், இவங்க சொல்லுவாங்க, அவனுடைய விருப்பத்தை இவங்களே சொல்லிடுவாங்க, அவனுக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது ஃபாதர், போக மாட்டான் ஃபாதர், பொண்ணு போகாது ஃபாதர். 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க போவாங்க ஃபாதர், இவங்க போவாங்க ஃபாதர், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே காட்டி கொடுப்பாங்க. ஆகவே இந்த பொறுப்பு எடுக்க பல நேரங்களில் பெற்றோர்கள் தயங்குகிறார்கள். பெற்றோருக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் தடுமாறி போகிறோம். ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பையன் சாமியாராக போகணுன்னு ரொம்ப ஆசை, ஒரே பையன் ஒரே பொண்ணு, சாமியாராக போகணுன்னு பிடிவாதமாக படிக்கிறப்ப சொல்லியிருக்கார். வேண்டா வெறுப்பாக பெற்றோர்கள் சரி என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது படிக்க போனான். கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவே போய் அந்த ஃபாதர்கிட்ட, இவன் சாமியாராக மாட்டான் ஃபாதர், நீங்கள் ஏன் ஃபாதர் அவனை தொல்லை பண்ணுறீங்க, எனக்கும் அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த பையனும் வந்துட்டான், படித்தார், நல்லா படித்தார், ஆண்டவர் அவருக்கு நிறைய அறிவை தந்திருந்தார், உயர் பதவிகளை பெற்றிருந்தார், நிறைய வேலைகளை செய்தார், நல்ல உயர்ந்த பதவியிலே இருந்தார். ஆனாலும் அவர் திருமணம் செய்து கொள்ள சிறிதும் விரும்பவே இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எனக்கு அதில் அழைத்தல் இருப்பதாக நான் திருமணத்தை பார்த்தோ பெண்களை பார்த்தோ பயப்படவில்லை, அச்சப்படவில்லை, ஆனால் அதில் ஒரு வாழ்வு எனக்கு இருப்பதாக நான் உணரவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்லுகிறார். பிறகு அவரிடம் தந்தையிடம் பேசிய பொழுது இறுதியாக ஒரு 5-6 ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு தந்தை ஒத்துக்கொள்கிறார். அவர்கிட்ட கேட்டோம், என்ன இப்படி செய்றீங்களே அப்படின்னப்ப, இறுதியாக என்னுடைய மகனுக்கு எது விருப்பமோ அதையே அவன் செய்யட்டும் ஃபாதர், நான் விட்டு கொடுக்குறேன், அவனுடைய அறியாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நீ உடனே போய் செமினாரில் சேர்ந்துக்க, சாமியாராய் படின்னு. புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் தடுமாறுகிறோம். அழைத்தலையும் அதிலிருந்து வரக்கூடிய பொறுப்புகளை இல்லறமாக இருக்கட்டும் தனியறமாக இருக்கட்டும் எந்த அறமாக இருந்தாலும் அதில் புரிந்து ஏற்று வாழ தடுமாறி போகிறோம். ஆகவே வாழ முடியும், இந்த அழைத்தலை ஆண்டவர் சொல்லுகின்ற பாணியிலே புரிந்து கொள்ள முடியும் என்பதை ஒரு சில வாக்கியங்களை படித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பெற்றோருக்காகவே சொல்லுகிறேன். குழந்தைகளுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ அதை நாம் செய்து தர இறைவனிடம் என்று சிறப்பாக ஜெபிப்போம். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் புனித பவுலடியார் 5வது அதிகாரம் 19-24 வசனத்தில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இதுதான் அழைத்தல் ஆரம்பம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமையிலுமிருந்து விடுபட்டு விலகுங்கள் சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா 24, உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், இதை செய்து முடிப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். அவர்களுக்கு ஆசை இருந்தால் போகட்டும், அல்லது எந்த வாழ்வை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வாழ்விலே அவர்களுக்கு தனி அறத்தை பற்றி நாம் சொல்லித் தருவோம்.
எப்படி வாழ வேண்டும், ஜாதியத்தை எப்படி ஒழிப்பது, இதை எப்படி அழிப்பது, எது தேவையில்லாத சிந்தனைகள், போட்டி, பொறாமை, அது இது, இவைகளை எப்படி ஒழித்து நல்லவனாக வாழ முடியும் என்ற அந்த அறத்தையாவது நாம் சொல்லித்தர வேண்டும். வெறும் படிப்போடு கூட நின்று விடாமல் இதையும் சற்று ஆழமாக அவர்களுக்கு நாம் சொல்லி தந்தால் இறைவன் நமக்கு அருள் புரிவார். மீண்டும் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கிறோம். என் வார்த்தைகள் அல்ல. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. இல்லறத்திற்கும் துறவரத்திற்கும் தனி அறத்திற்கும் எந்த அறத்திற்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த அறத்திலே வாழ நமக்கு அருள் பொழிந்திருக்கிறார். அந்த அறத்திலே வாழ அந்த அருளில் நாம் ஒருவேளை நிலைத்திருக்காவிட்டால் அந்த அருளை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர் அதிலே வாழ்வதற்கு இன்னும் அருளை தரப்போகின்றவர். ஆகவேதான் நாம் ஆண்டவரை பற்றி வாழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். யோசுவா புத்தகம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் புரியது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கே, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியர்களுடன் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இதுதான் நம்முடைய வாழ்வாக அமைய வேண்டும். பொறுப்பு. ஆண்டவர் அவரிடம் அழைப்பை தந்தார். பொறுப்போடு இறுதியில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் போனாலும் சரி, யாரும் வாழாவிட்டாலும் சரி, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். இதுதான் நம்முடைய அழைத்தலும் பொறுப்புமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்க்கையில் இல்லறமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அழைத்தலை அறிந்து பொறுப்போடு வாழ ஆண்டவரிடம், பொறுப்போடு வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்விலே, தேர்ந்தெடுத்த வாழ்வில் மகிழ்வோடு அழைத்தலிலே நிலைத்து நின்று அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்று வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போத்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். வாருங்கள், கடவுளை தொழுவோம். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். தேவையானவைகளை பக்தியோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புது வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, உம் இறையரசை உலகெங்கும் நிறுவ உழைத்து வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நற்செயல்கள் புரிவதற்கென்றே படைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறை மக்களை உம் அன்பு பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அமைதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தம் சொல்லாலும் செயலாலும் கொடுத்த வாக்குறுதிகளையும் விடுத்த செயல் திட்டத்தையும் மக்களின் நலன் கருதி மக்களுக்காக உழைக்க தேவையான நல் மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அஞ்சாதி என்றவரே இறைவா, அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் அச்சம், நடுக்கம், கலக்கம் போன்றவற்றை விடுத்து நீர் எங்களோடு பயணிக்கின்றீர் என்ற உணர்வோடு நாங்கள் வாழவும் அழைத்தலிலே பொறுப்புணர்வோடு வாழ அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மேலுள்ள அன்பினால் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவரின் மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை நிறைவேற்றி அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக அன்னையினுடைய பீடத்தில் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகளை யாரும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வேலை இல்லாமல் திண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று காத்து கிடக்கும் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். மன வாழ்க்கை இனிதாக இல்லாததால் பிரிந்து விடலாமா, ஓடி விடலாமா என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக சேர்ந்து வாழ ஜெபிப்போம். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்காக அன்னையினுடைய பரிந்துரையால் ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பயணங்கள், எடுக்கின்ற முயற்சிகள், நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் இந்த வாரம் முழுவதும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோ, உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ, உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. படியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமணி எம்மை அளிக்கின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ, உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோ. சகோதரிகளே, சகோதரர்களே, அழைத்தலையும் பொறுப்பையும் உணர்ந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்ற கருத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறி மகிழ்வோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையின் பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அழைத்தலையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மையே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வையும் நிறைவையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் தேர்வெழுதக்கூடிய நல்ல சூழலையும் அமைத்து தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் தெரியாத இயேசுவே, கொடி பொழுதும் விலகாத நேசரே. ஒருபோதும் பிரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்த, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்த, நற்கருணை அமுதமாய் கனிந்தவரே. பேரன்பே என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. பேரன்பே என் பேரன்பே, தேடி வரும் தேவன்பே. ஒருபோதும் பிரியாத இயேசுவே, கொடி பொழுதும் விலகாத நேசரே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீர் திருவுளமானீர். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர்